வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது என்ன எஃப்டிஐ, அது என்ன எஃபிஐ, இன்னொன்று கூட இருக்குது, அது என்ன எஃப்ஐஐ, இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதை பற்றி ஒரு முழுமையான தெளிவு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போது. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸ்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 2026 சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை மையமாக வச்சு ஒரு 200 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு நம்ம இந்த எஃப்டிஐ எஃபிஐ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஃப்டிஐனா என்ன, எஃபிஐனா என்ன? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வெளிநாட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு வெளிநாட்டு நிறுவனம் இல்லை, ஒரு வெளிநாட்டு தனி நபராக கூட இருந்துட்டு போட்டோமே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வெளிநாட்டு நிறுவனம், இண்டிவிஜுவல் ஆர் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ். வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனமானது, இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், அவங்க இந்தியாவில் இருக்கிற, ஓகே, நான் இந்தியன் கான்டெக்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் நேரடியாக முதலீடு பண்ணும் பொழுது அதை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். இங்கே நேரடியான முதலீடுனா என்ன சார்? ரொம்ப காமனான ஒரு முதலீடுங்கிறது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க? மைக்ரோசாஃப்ட் பண்ணுறாங்க, சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பெனியோடைய ஷேர்ஸை வாங்குறாங்க. சரி, ஒரு 25% ஷேர்ஸ் மைக்ரோசாஃப்ட் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போ சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய மதிப்பு ஒரு 100 கோடின்னு வச்சுப்போமே. அதில் 25% ஷேர்ஸை மைக்ரோசாஃப்ட் வாங்குறாங்கன்னு வைங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25 கோடி ரூபாவை சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு கொடுத்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனமானது ஒரு 25% பங்குகளை வாங்கிட்டாங்க. நேரடியாகவே என்கிட்ட காசு கொடுத்து இந்த கம்பெனியோடைய பங்குகளை வாங்கியிருக்காங்க. சரிங்களா? 25% வாங்கிட்டாங்க. இதை நம்ம எஃப்டிஐன்னு சொல்லுவோம். சரி, அப்போ இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சார்? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இதுவுமே இப்போ நம்ம மைக்ரோசாஃப்டே திருப்பி எடுத்துக்கலாம். மைக்ரோசாஃப்டோ இல்லை ஒரு தனி நபர், சரிங்களா, அவங்க சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸில் திருப்பி அதே கொண்டு வரலாம். சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் பங்குகளை வாங்கும் பொழுது மைக்ரோசாஃப்டோ இல்லை ஒரு தனிநபரோ இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனமானது, சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் நான் போட்டிருக்கேன், அவங்களுடைய ஒரு ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க, பங்குகளை வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஷேர்ஸ், ஈக்விட்டிஸ் ஆர் பாண்ட்ஸ், கடன் பத்திரம், எதில் அவங்க பணத்தை போட்டாலுமே அதை நம்ம ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். சரி, என்ன சொல்கிறீங்க? எஃப்டிஐயும் அப்படி தான் சொன்னீங்க. மைக்ரோசாஃப்ட் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய பங்குகளை வாங்கும் பொழுது, நேரடியாக வாங்கும் பொழுது எஃப்டிஐ நீங்கள். இப்போவும் அதே மைக்ரோசாஃப்ட் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய பங்குகளையோ இல்லை கடன் பத்திரம் கூட மறந்துருங்க இப்போதைக்கு. பங்குகளை வாங்கினா அது எஃபிஐன்னு சொல்கிறீங்களே, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே. ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது 10% மேல பங்குகளை வாங்கும் பொழுது இந்த மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா, சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய 10% பங்குகளுக்கு மேல வாங்கிட்டாங்கன்னா அது எஃப்டிஐன்னு சொல்லிடுவோம். 10% பங்குகளுக்கு கீழே வாங்கியிருக்காங்கன்னா அதை எஃபிஐன்னு நம்ம சொல்லிடுவோம். அதாவது இப்போ மைக்ரோசாஃப்ட் ஒரு 5% ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஒரு 5% ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களை எஃப்டிஐன்னு சொல்ல மாட்டோம், எஃபிஐன்னு தான் சொல்லுவோம். அப்போது இந்த டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் என்னன்னா 10%. அப்போ வெளிநாட்டிலிருந்து வர முதலீடுகள் ஒரு இந்திய நிறுவனத்தினுடைய பங்குகளில் 10% மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் அதை எஃப்டிஐன்னு குவாலிஃபை பண்ணுவோம். இது வந்து குளோபல் ஸ்டாண்டர்டுங்க. நீங்கள் ஐஎம்எஃப், OECD இவங்கள மாதிரி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து இந்திய நாட்டில், அதாவது இது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நான் இந்தியன் கான்டெக்ஸ்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அமெரிக்காவில் இருக்கிறவங்களோ இல்லை வேறு நாட்டில் இருக்கிறவங்களோ இந்திய கம்பெனி மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10% ஷேருக்கு மேலே போகிற பட்சத்தில் அதை எஃப்டிஐனும், 10% உள்ளே இருக்கும் பொழுது அதை எஃபிஐனும் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு நிறுவனம் ஒரு 10%க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வரும்.
இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய பங்குகளில் ஒரு 11%, 12% இந்த மாதிரிலாம் அவங்க வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். மைக்ரோசாஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ட்ரோல் இருக்கும் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸில். என்ன மாதிரி கண்ட்ரோல்? ஓட்டிங் ரைட்ஸ்லாம் வந்துடும் அவங்களுக்கு. ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னா அவங்க 10% பங்குதாரர் இல்லையா, அவர் வந்து உட்காருவாங்க, அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து உட்காருவாங்க. ஸோ அந்த எலிமெண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் முக்கியமான டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர். மைக்ரோசாஃப்ட் எஃப்டிஐயா இருக்கிற பட்சத்தில் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய எல்லா முடிவுகளிலையுமே அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கும். அவங்க ஒரு எஃபிஐயா இருக்கும்போது, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்சனாக இருக்கும் பொழுது ஜஸ்ட் ஷேரை வாங்கியிருக்காங்க, இன்னைக்கு வாங்குறாங்க, நாளைக்கு விற்கலாம், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறாங்க. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். சரிங்களா? சரி, எனக்கு எஃப்டிஐக்கும் எஃபிஐக்கும் எனக்கு வித்தியாசம் புரியுதுங்க சார். ஆனால் இந்த எஃபிஐனும் சொல்கிறாங்க, சில சமயம் எஃப்ஐஐனும் சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? எஃபிஐங்கிறது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா சார்? அப்போ எஃப்ஐங்கிறது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். சரிங்களா? எஃபிஐங்கிறது ரொம்ப ஒரு ப்ராடரான டேர்ம். இந்த வெளிநாட்டில் இருந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த 10%க்குள்ள அவங்கள ஃபாரின், அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ப்ராடரான டேர்மாக சொல்லுவாங்க. நான் எஃப்ஐஐன்னு சொன்னேன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அந்த யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை அது ஒரு தனி நபராகவும் இருக்கலாம். அந்த இன்வெஸ்ட் பண்ண வராங்க இல்லையா, அந்த இன்வெஸ்டரை நம்ம எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியை நம்ம எஃபிஐன்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு மொழியிலன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எஃப்ஐஐ தான் எப்பொழுது சொல்லுவாங்க. எஃப்டிஐ வெர்சஸ் எஃப்ஐஐ இப்படி தான் உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ஆனால் எஃபிஐங்கிறது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது இந்த எஃப்டிஐ இருக்கு இல்லையா, நான் என்ன சொன்னேன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய பங்குகளை நேரடியாக வாங்குறாங்க. ஒரு 25% வாங்கிட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. இது ஒரு வகையான எஃப்டிஐ, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வகையான எஃப்டிஐ. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். இதையும் எஃப்டிஐ தான் சொல்ல போறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட். சார் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சார்? இப்போ மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கலாம். மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க, மொதல் கேஸ்ல ஒரு 25% ஷேர்ஸ் வாங்கிட்டாங்க. கிரேட். செகண்ட் கேஸ் பாருங்க, 25% ஷேர்ஸ் வாங்கிட்டாங்க, சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் ஷேர்ஸ் வாங்கிட்டாங்க. அப்படின்னா இந்த சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுதுன்னு வச்சுப்போமே. ஒரு 10 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ப்ராஃபிட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இதுல ஒரு 25% எவ்வளோ? 2.5 கோடி. 2.5 கோடியை மைக்ரோசாஃப்ட்டுக்கு தரணும். 2.5 கோடியை மைக்ரோசாஃப்ட்டுக்கு தரணும். தான் டிவிடெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்க 25% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ 10 கோடி ப்ராஃபிட்னா அதில் 25% 2.5 கோடியை மைக்ரோசாஃப்ட்டுக்கு கொடுக்கணும். இதுதான் டிவிடெண்ட். சரிங்களா? அந்த ப்ராஃபிட் ஷேரிங்க. ஒருவேளை அந்த மைக்ரோசாஃப்ட் அந்த 2.5 கோடியை வாங்கிக்காம, அந்த 2.5 கோடி டிவிடெண்டை வாங்காம அந்த பணத்தை திருப்பியும் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். திருப்பி அந்த பணத்தை சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் பெருசாக போகணுங்கிறதுக்காக அந்த பணத்தை மறுபடியும் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட். அதுவுமே எஃப்டிஐ அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எஃப்டிஐன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டையுமே எஃப்டிஐன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் எஃப்டிஐ இருக்குங்க, அதுக்கு பேர் இன்ட்ரா கம்பெனி லோன்ஸ். இன்ட்ரா கம்பெனி லோன் இதையுமே நம்ம எஃப்டிஐ தான் சொல்லுவோம். அது என்ன சார் இன்ட்ரா கம்பெனி லோன்? இப்போ நம்ம வேற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மைக்ரோசாஃப்ட் அமெரிக்கா நிறுவனம். சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் அமெரிக்கா நிறுவனம். இந்த அமெரிக்கா நிறுவனத்தினுடைய சப்சிடரி, அவங்களுடைய கம்பெனி ஒன்று இந்தியாவில் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த மைக்ரோசாஃப்டினுடைய ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கு, இந்தியன் பிரான்ச் கூட வச்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்டோடைய இந்தியன் பிரான்ச்சாக வச்சுக்கோங்க, இல்லை அவங்களுடைய நிறுவனம் தான் ஆனால் இந்தியாவில் இருக்கு. அதை நம்ம சப்சிடரின்னு சொல்லுவோம். அவங்க நிறுவனம் தான் ஆனால் அது இந்தியாவில் ஒரு செப்பரேட் நிறுவனமாக இருக்கு, செப்பரேட் லீகல் என்டைட்டியாக இருக்கு.
சரிங்களா? ஆனா அவங்க தான் பேரண்ட் கம்பெனி. அவங்களுடைய சப்சிடரி இந்தியால இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய சப்சிடரிக்கோ, இல்ல அவங்களுடைய பிரான்ச்சுக்கோ லோன் தராங்க பார்த்தீங்க இல்லையா? அத கூட நம்ம எஃப்டிஐன்னு தான் சொல்லுவோம். நெறைய பேருக்கு இது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் தான் எஃப்டிஐ நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எஃப்டிஐ தான். ரீஇன்வெஸ்ட்மென்ட்டும் எஃப்டிஐ தான். இன்ட்ரா கம்பெனி லோன் கூட நம்ம எஃப்டிஐன்னு தான் நம்ம சொல்லுவோம். ரைட்? பாருங்க. ஸோ எஃப்டிஐல 3 காம்போனன்ட் இருக்கு. அதுல 1 ஈக்விட்டி கேபிட்டல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இன்னொன்னு ரீஇன்வெஸ்டட் ஏர்னிங்ஸ். இன்னொன்னு இன்ட்ரா கம்பெனி லோன். ரைட்? ஸோ இது 3மே நம்ம எஃப்டிஐன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரி, எஃப்டிஐ மேஜர் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் எஃப்டிஐக்கும் எஃபிஐக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். மெயின் டிஃபரன்ஸே கண்ட்ரோல் தாங்க. எஃப்டிஐக்கும் எஃபிஐக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸே கண்ட்ரோல் தான். ஒருத்தங்க பெரிய அளவில் ஒரு கம்பெனியில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும், ஏதோ ஒரு வகையில் ஒரு ஓட்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சின்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுதுங்கிறது அது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ இன்னைக்கு நம்ம ஷேர்ஸ் வாங்கி நாளைக்கு வைக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வாங்குறோம், டாடா ஷேர்ஸ் வாங்குறோம்னு வச்சுப்போம். அது வாங்கிட்டு இன்னைக்கு ஏறுது, டக்கு நல்லா ஏறிடுச்சு அப்படின்னா அதை வித்துட்டு நம்ம வந்துடுறோம். நம்ம ஒண்ணு அவங்க கம்பெனியோடைய அஃபேர்ஸ்ல எல்லாம் போய் உட்கார்றது கிடையாது. கரெக்டுங்களா? அந்த மாதிரிதான் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிற கம்பெனியோடைய ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? ப்ராஃபிட், குயிக்கா ப்ராஃபிட் பண்றதுக்கு தான். ஸோ ஷேர் விலையெல்லாம் ஏறுச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க, ஒரு பாயிண்ட்ல வித்துட்டு போயிடுவாங்க. ஷேர் விலைலாம் பயங்கரமா குறையுதுன்னா உடனே வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எஃப்ஐஐ இவங்க எல்லாருமே இந்தியன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்ம் கிடையாது, ஷார்ட் டேர்ம் தான். டக்குன்னு ப்ராஃபிட் பண்ணணும், வித்துட்டு போயிடணும். ஸோ இந்த எஃபிஐ ஆர் எஃப்ஐஐங்கிறது ரொம்ப ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர். அதனால தான் அந்த ஹாட் மணின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த எஃப்ஐஐ, இந்த எஃபிஐ இது எல்லாத்தையுமே ஹாட் மணின்னு சொல்லுவாங்க. ஏன் ஹாட் மணி சொல்றாங்கன்னா ஷார்ட் டேர்ம். இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, உடனே எடுத்துருவாங்க. நல்லா ஏறிச்சுன்னா லாபம் பார்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப இறங்குச்சுன்னா உடனே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா எஃப்டிஐங்கிறது லாங் டேர்ம். எஃப்டிங்கிறது ஸ்டேபிள், அது லாங் டேர்மா இருக்கும். மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் 25% பங்கு வச்சிருக்காங்கன்னா லாங் டேர்ம். அவங்க சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு பார்ப்பாங்க. திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா விட்டுட்டு போக மாட்டாங்க. சரிங்களா? ஸோ எஃப்டிஐங்கிறது லாங் டேர்மா இருக்கும். ஓகே, சரி. இப்போ என்ன நியூஸ்? 2024-25 பார்த்தீங்கன்னா இந்தியா எஃப்டிஐ மூலியமா ரிசீவ் பண்ண பணமானது $81.404 பில்லியன். சரிங்களா? இதுல சர்வீஸ் செக்டார்ல தான் இந்தியாவில் அதிகமான எஃப்டிஐ உள்ள வந்து விழுதுங்க. மகாராஷ்டிரா தான் அதிகமாக எஃப்டிஐ கலெக்ட் பண்ற ஒரு ஸ்டேட். அது ஃபாலோட் பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா, அதுக்கப்புறமா டெல்லி. எந்த நாட்டில இருந்து நமக்கு எஃப்டிஐ வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதானமாக சிங்கப்பூர்ல இருந்து, அதுக்கப்புறம் மொரீஷியஸ், அதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸ். சரி, என்ன சொல்றீங்க? சிங்கப்பூர் எவ்வளவு குட்டி நாடு, மொரீஷியஸ் எவ்வளவு குட்டி நாடு, இங்கிருந்தா இந்தியாவுக்கு அதிகமான எஃப்டிஐ எல்லாம் வருது? அது ஒரு பெரிய கேம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் பத்தி புரிஞ்சுக்கணும். ஏன் அமெரிக்கால இருந்து 11% தான், ஆனா மொரீஷியஸ் சின்னோண்டு ஐலாண்டு, அவங்க இந்தியாவில் 17% இன்வெஸ்ட் பண்றாங்களா நம்ம டோட்டல் எஃப்டிஐல? அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அது என்னது, அது என்ன கான்செப்ட், அந்த டிடிஏனா என்ன, இதை பத்தி நம்ம தெளிவா வேற ஒரு ஹிட்ஸ் வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.